சிவா திருச்சிற்றம்பலம். மாணிக்கவாசகப் பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய திருவாசகத்தில் 18ஆம் தலைப்பு குயில் 10. மாணிக்கவாசகப் பெருந்தகை தில்லையில் இருக்கிறார். அது ஒரு வசந்த காலம். மாங்குயில் கூவிடும் பூஞ்சோலை. அங்கே இருந்து குயில் கூவுகிறது. ஒரு பக்கம் குயில் மகிழ்ச்சியினாலே கூவுகிறது, இன்னொரு பக்கம் கொஞ்சம் துன்பத்தினாலே கத்துகிறது. கத்தும் குயிலோசை சற்றே வந்து என் காதில் பட வேண்டும் என்று பாரதி பாடியது மாதிரி குயில் கூவுவதும் கத்துவதும் காதில் படுகிறது. இந்த மாணிக்கவாசக தலைவி யோசிக்கிறாள். சிவபெருமானிடத்திலே இந்த குயிலை தூதுபடலாமா என்று சிந்திக்கிறாள். குயிலை பார்க்கிறாள், தூதுவிடத் தொடங்குகிறாள். அதுதான் குயில் 10. இதனுடைய நோக்கம் ஆத்ம இரக்கம் என்று சான்றோர்கள் கூறுகிறார்கள். ஆத்மநாத பெருமான் காதலால் தலைவி இறங்கி குயிலிடம் கூறுவது ஆத்ம இரக்கம். இந்த உள்ளம்தான் குயில், அதன் கூவுதல் தான் இன்பப் பொருள். இந்த குயில் கண்ணுக்கு இனிமை கொடுக்காது, காதுக்கு இனிமை கொடுக்கும். அதனாலே செல்வாய் என்று சொல்லாமல் கூவுவாய் என்று கேட்கிறார் மாணிக்கவாசகப் பெருந்தகை. செல் என்னாது சொல் என்ற நயம் போற்றத்தக்கது. தூய அருட்குயிலே சோதியனை கூடுதற்கு உன் வாயினால் கூவென முன் வாழ்த்தல் குயில் 10ஆமே என்பது பழைய திருப்பெருந்துறை புராணம். அருமையான 10 பாடல்கள். முதல் பாடல், கீதம் இனிய குயிலே கேட்டியேல் எங்கள் பெருமான் பாதம் 2 வினவில் பாதாளம் 7 கப்பால் சோதி மணிமுடி சொல்லில் சொல்லிறந்து நின்ற தொன்மை ஆதிகுணம் ஒன்றுமில்லான் அந்தமிலான் வர கூவாயி. கீதம் இனிய குயிலே, கேட்க இனிக்கக்கூடிய மாதிரி பாடக்கூடிய குயிலே. காண்டற்கு இன்னாத குயில், கேட்பதற்கு இனிய குயில். எப்படி பாருங்க, நம்ம ஒருத்தர்கிட்ட வேலை வாங்கணும்னா அவருடைய பெருமையைத்தான் சொல்லணும், குறைகளை சொல்லக்கூடாது. எப்பவுமே அடுத்தவன் குறைகளை சொல்லக்கூடாது. சீரெல்லாம் தூற்றி சிறுமை புறங்காத்து யார் யாருக்கும் தாட்சி சொல்லல் வேண்டும் என்று குமரகுருபர சுவாமி நீதிநெறி விளக்கத்திலே குறிப்பிடுகிறார். அடுத்தவன் பெருமையைத்தான் சொல்ல வேண்டும். கீதம் இனிய குயிலே என்று அந்த குயிலினுடைய அற்புதமான கீதத்தை சுட்டி காட்டுகிறார் மாணிக்கவாசகப் பெருந்தகை. கரிக்குயிலேன்னு சொல்லல, கீதம் இனிய குயிலே. இந்த MBA படித்தவங்க மோட்டிவேஷன்னு ஒன்று நடத்துவாங்க. பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு போட்டு இதுக்கு 40,000 50,000 ஃபீஸ் வாங்கி மோட்டிவேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. மோட்டிவேஷன்னா தெரியுமோ? ஒருத்தர்கிட்ட வேலை வாங்குறதுக்கு முன்னால் அவரை தட்டி கொடுத்து வேலை வாங்கிறது, இதான் மோட்டிவேஷன். இந்த வேலையை செய்யக்கூடிய மாதிரி அவரை புகழ்வது. மாணிக்கவாசக சாமி எங்கே MBA படித்தாரு? 1000 MBக்களும் சரி, மாணிக்கவாசகர் பாடிய ஒரு வரியும் சரி. கீதம் இனிய குயிலே, கேட்க இனிய குயிலே, கேட்டியேல் எங்கள் பெருமான், உன் தலைவன் யார் என்று நீ என்னை கேட்கிறாயா? அப்படியானால் எங்கள் பெருமான் அப்படின்னு ஆரம்பிச்சா அவன் பேரை சொல்லணும். பேரை சொல்ல வெட்கமா போச்சு, பேரை சொல்லலை. என்ன சொல்கிறாள் தெரியுமா? எங்கள் பெருமான் என்றால் பேர் சொல்ல வெட்கம். பாதம் 2 வினவில் பாதாளம் 7 கப்பால். அவனுடைய பாதங்களை சொல்லால் அது 7 பாதாளத்துக்கு அப்புறம். உலகத்தில் சாதாரணமாக கீழே பூமியை சேர்த்து 7, மேலே பூமியை சேர்த்து 7. பூமி, அதலம், விதலம், சுதலம், தராதலம், மகாதலம், பாதாளம் அப்படின்னு சொல்லுவாங்க. பாதம் 2 வினவில் பாதாளம் 7 அப்பால். அவனுடைய திருவடிகளை நீ கேட்பாயானால் அது பாதாளத்தை தாண்டி போயிடும், 7வது பாதாளத்தை தாண்டி போய்விடும். ஜோதி மணிமுடி சொல்லில் சொல்லிறந்து நின்ற தொன்மை. அவனுடைய பாதங்கள் ஆதாரத்துக்கு ஆதாரம். அவனுடைய மணிமுடி இருக்கிறதே, அதை சொல்ல போனால் இல்லை, என்னால் சொல்ல முடியாது. சொல்லின் அப்படின்னா சொல்ல தொடங்கினால்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? சொல்ல முடியாது, ஆனாலும் நான் சொல்ல பார்க்கிறேன் அப்படின்னு அர்த்தம். பாதம் 2 வினவில் பாதாளம் 7 கப்பால் ஜோதி மணிமுடி சொல்லில் சொல்லிறந்து நின்ற தொன்மை. முடியின் ஜோதி உனக்கு அடையாளம் காட்டும்.
அதை பார்த்து கொண்டு நீ போகலாம். ஆனால் அந்த ஜோதியை என்னால் இப்படித்தான் இருக்கும் என்று சொல்ல முடியாது. அது சொல்லை கடந்தது. அவன் யார் தெரியுமா? ஆதி, எல்லாவற்றுக்கும் ஆதியானவன். அவனுடைய குணம் எந்த குணமும் அவனுக்கு கிடையாது. குணமிலி, எல்லா 8 குணங்களை உடையவன். அதே நேரத்தில் குணமில்லாதவன் அவன்தான். ஊரிலான் தனக்கோர் பேரிலான் குணம் குறியிலான் என்பார் கச்சியப்ப சிவாச்சாரியார். ஆதி, குணம் ஒன்றுமில்லான், அந்தமிலான், அவனுக்கு முடிவு கிடையாது. வர கூவாய், அவன் வர வேண்டும். அதற்கு தகுந்த மாதிரி நீ கூவ வேண்டும். போர்ப்பறை கேட்டால் வீரர்கள் வருவது போலே என் அன்பு குயிலே, கீதம் இனிய குயிலே, நீ பாடினால் அவன் வர வேண்டும் என்று அன்போடு குயிலை தூது விடுகிறார் மாணிக்கவாசகப் பெருந்தகை. கீதம் இனிய குயிலே கேட்டியேல் எங்கள் பெருமான், பாதம் 2 வினவில் பாதாளம் 7 ஜோதி மணிமுடி சொல்லின் சொல்லிறந்து நின்ற தொன்மை, ஆதிகுணம் ஒன்றுமில்லான் அந்தமிலான் வரக்கூவாய். 2வது பாடல். ஏர்தரும் 7உலகேத்த எவ்வுருவும் தன் உருவாய், ஆர்கலி சூழ் தென்னிலங்கை அழகமர் மண்டோதரிக்கு பேரருள் இன்பம் அளித்த பெருந்துரை மேய பிரானை, சீரிய வாயால் குயிலே தென்பாண்டி நாடனை கூவாய். உத்தரகோச மங்கையில் ஒரு ஜோதி தோன்றும் என்று இறைவன் கூறினான். அந்த நேரத்தில் நான் இலங்கையிலே மண்டோதரியின் மடியிலே ஒரு குழந்தையாய் கிடப்பேன் என்றும் கூறினான். இதெல்லாம் உத்தரகோசமங்க தலபுராணம். ஜோதி தோன்றியது, அடியார்களெல்லாம் ஜோதியில் கலந்தார்கள். ஒரே ஒருவர் ஆகமங்களை வைத்துக்கொண்டு நின்றார். அவர்தான் பின்னால் மாணிக்கவாசகராக பிறந்தார் என்பது உத்தரகோசமங்கை தலபுராணம். அந்த மண்டோதரியின் பெருமை. மண்டோதரி சிவபக்தை. அதனாலே அவளுக்கு இறைவன் ஒரு குழந்தையாய் போய் காட்சி கொடுத்தான். அதை பேசுகிறார் மாணிக்கவாசகப் பெருந்தகை. ஏர்தரும் 7உலகேத்த, ஏர் தரும்னா அழகு தரக்கூடிய, ஒன்றுக்கொன்று மேலே திகழ்ந்து எழுச்சியை காட்டக்கூடிய 7 உலகங்கள். அங்கே உள்ள மக்கள் எல்லோரும் எம்பெருமானை போற்றுகிறார்கள். ஏர் தரும் 7 உலகு ஏத்த, 7 உலகுன்னா 7 உலகத்திலே உள்ள மக்கள்னு அர்த்தம். ஏர் தரும் 7 உலகேத்த எவ்வுருவும் தன்னுருவாய், உலகத்திலே உள்ள எல்லாவற்றுக்குள்ளும் எம்பெருமான் இருக்கிறான். எங்கும் சிதம்பரம், எங்கும் திருநட்டம் என்பார் திருமூலர். எல்லாவற்றிலும் உருவங்களுக்குள்ளே எல்லாம் எம்பெருமான் இருக்கிறான். ஏர் தரும் 7 உலகேத்த எவ்வுருவும் தன்னுருவாய், ஆர்கலி சூழ் தென்னிலங்கை அழகமர் மண்டோதரிக்கு. கலின்னா சத்தம், ஆர்கலினா ரொம்ப சத்தம். ரொம்ப சத்தம் தரக்கூடியது கடல், அலை வீசக்கூடியது கடல். அதனால ஆர்கலின்னா அது கடல். ஆர்கலி சூழ் தென்னிலங்கை, கடல் சூழ்ந்த தென்னிலங்கை. அழகமர் மண்டோதரிக்கு, அழகான மண்டோதரிக்கு பேரருள் இன்பம் அளித்த பெருந்துரை மேய பிரானை, அவளுக்கு பேரருள் செய்து அவள் மடியில் குழந்தையாய் கிடந்து அவளுக்கு பேரின்பம் அளித்த திருப்பெருந்துரை பெருமானை. ஏன் தெரியுமா மண்டோதரி நினப்பு வருது? அவள் பெற்ற பேரு எனக்கு கிடைக்கவில்லையே என்று இந்த மாணிக்கவாசக பெண் வருந்துகிறாள். ஏர் தரும் 7 உலகேத்த எவ்வுருவும் தன்னுருவாய், ஆர்கலி சூழ் தென்னிலங்கை அழகமர் மண்டோதரிக்கு பேரருள் இன்பம் அளித்த பெருந்துரை மேய பிரானை, சீரிய வாயால். குயிலே, உன்னுடைய வாய் சிறந்த வாய், அழகான வாய். சீரிய வாயால் குயிலே தென்பாண்டி நாடனை கூவாய், புகழ்மிக்க வாய். குயிலுக்கு எவ்வளவு அடைமொழி பாருங்க. நம்மக்கிட்ட வேலை பார்க்கிறவனை இப்படி பாராட்டித்தான் வேலை வாங்கணும். சீரிய வாயால் குயிலே தென்பாண்டி நாடனை கூவாய். என்னமோ அவன் பாதத்தை சொன்னா அங்கே இருக்கும், முடிய சொன்னா அங்கே இருக்கும். பாதம் 2 வினவில் பாதாளம் 7 ஜோதி மணிமுடி சொல்லில் சொல்லிறந்த நின்ற தொன்மையில் அப்படின்னெல்லாம் சொன்னாலே. அதனாலே இந்த குயிலுக்கு ஒருவேளை ஒரு எண்ணம் உண்டாகுமோ, அங்கெல்லாம் நம்ம போக முடியாதே அப்படிங்கிற எண்ணம் வரும் அல்லவா?
பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர் போதார் புனை முடியும் எல்லா பொருள் முடிவே. இப்படி எல்லாம் சொன்னால் அந்த குயில் போகாது. அதனால இப்போ என்ன பண்ணுற தெரியுமா, அடிமுடிகள் அளவு கடந்தவை என்றாலும் அவன் தென்பாண்டி நாடன். நம்ம தெற்கு பாண்டி நாட்டில் இருக்கிறான், நம்ம தென்பாண்டி நாடு நம்ம ஊருக்கு பக்கத்தில். அதனால நீ கூவினால் அவன் வருவான், அங்கே சென்று கூவு. சீரியவாயால் குயிலே தென்பாண்டி நாடனை கூவாய், ஏர்தரும் ஏழுலகேத்த எவ்வுருவும் தன்னுருவாய், ஆர்கலி சூழ் தென்னிலங்கை அழகமர் மண்டோதரிக்கு பேரருள் இன்பம் அளித்த பெருந்துரை மேய பிரானை, சீரிய வாயால் குயிலே தென்பாண்டி நாடனை கூவாய். மூன்றாவது பாட்டு. நீல உருவின் குயிலே நீள்மணி மாடம் நிலாவும், கோல அழகின் திகழும் கொடிமங்கை உள்ளுரை கோயில், சீலம் பெரிதும் இனிய திருவுத்தர கோசமங்கை, ஞாலம் விளங்க இருந்த நாயகனை வரக்கூவாய். நீல உருவின் குயிலே, குயிலே உன்னை பார்த்து கருங்குயில்னு யாராவது சொன்னா இனிமே நீ அந்த பக்கம் போகாதே, நீ கருப்புல்ல நீலம். இந்த ரொம்ப பேர் கருப்பாக இருக்கவங்க தங்களை நீலம்னு சொல்லிக்கிறது, கடுங்கருப்பு இல்லை. ராமனுடைய அழகை பேச வந்த கவிச்சக்கரவர்த்தி கம்பர் சொல்லுவார், நீல நிறத்து நெடுந்தகை வந்து ஓர் ஆலமர் வித்தின் அருங்குரலானான் என்று அந்த மகாவிஷ்ணுவனுடைய பெருமையை சொல்லுவார். நீல நிறம். நீல உருவின் குயிலே நீலக்குயிலே, நீள்மணி மாடம் நிலாவும், மணி மணி புனைந்த மாடங்கள், மணிகள் பதிக்கப்பட்ட நீண்ட மாடங்கள். உத்தரகோச மங்கையில அத்தனை மாடங்கள் இருந்தன. நீல உருவின் குயிலே நீள்மணி மாடம் நிலாவும். அப்புறம் கோல அழகின் திகழும் கொடிமங்கை உள்ளுரை கோயில். அந்த கோயில்ல யார் இருக்கா? கோல அழகு. கோல அழகுன்னா கண்ணுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய பேரழகு. யாரு? கொடிமங்கை. கொடி போன்ற இடையை உடைய அன்னை மங்களாம்பிகை, மங்களநாயகி உடனாகிய மங்களேஸ்வரர். அதான் உத்தரகோசமங்க பெருமான். கோல அழகின் திகழும் கொடிமங்கை உள்ளுரை கோயில். அவளுடைய பேரழகு, அவள் இருக்கக்கூடிய கோயில், அவன் அவளோடு இருக்கிறான். ஏன் தெரியுமா இப்படி சொன்னார்? அவள் அழகு அவனை பிரிய விடாது. ஏன்னா அது கோல அழகு. நீ அங்க போய் கூவி அவனை எப்படியாவது கொண்டு வரணும். நீல உருவின் குயிலே நீள்மணி மாடம் நிலாவும், கோல அழகின் திகழும் கொடிமங்கை உள்ளுரை கோயில். பூங்கொடியான மங்களநாயகி இருக்கக்கூடிய கோயில். அவன் உமையோடு இருப்பவன். நீ அங்கே போக வேண்டும். அது எந்த ஊர்னு கேட்கிறியா? சீலம் பெரிதும் இனிய திருவுத்தர கோசமங்கை. சீலம், சீலம்னா ஒழுக்கம். ஒழுக்கமிக்கவர்கள் வாழ்வதால் சிறப்பு பெற்ற உத்தரகோசமங்கை. ஒரு ஊருக்கு என்ன பெருமை? அந்த ஊர்ல நல்லவங்க இருந்தா நல்ல ஊர், கெட்டவங்க இருந்தா கெட்ட ஊர். நம்முடைய ஔவையார் அந்த காலத்தில் அழகா பாடுவான். பள்ளமாயிருந்தா என்ன, மேடாயிருந்தா என்ன, அந்த ஊரில் நல்லவர்கள் இருந்தால் அந்த ஊர் நல்ல ஊர், இல்லைன்னா கெட்ட ஊர். காடா கொன்றோ நாடா கொன்றோ அவலா கொன்றோ மிசையா கொன்றோ எவ்வளி நல்லவர் ஆடவர் அவ்வளி நல்லை வாழிய நிலனே. காடா இருந்தா என்ன, நாடா இருந்தா என்ன, பள்ளமா இருந்தா என்ன, மேடா இருந்தா என்ன, சான்றோர்கள் இருந்தா அது நல்ல ஊர். இப்போ இங்கே சீலம் பெரிதும் இனிய திருவுத்தர கோசமங்கை. ஏன்? ஒழுக்கமிக்கவர் வாழ்வதால் அந்த ஊர் சீலம் பெரிதும் இனிய ஊர் திருவுத்தர கோசமங்கை. ஞாலம் விளங்க இருந்த, உலகெல்லாம் விளங்க வேண்டுமென்று எம்பெருமான் தான் தனியாய் இருக்காமல் அம்பாள் பராசக்தியோடு இருக்கிறான். கோல அழகின் திகழும் கொடிமங்கையோடு இருக்கிறான். ஞானம் விளங்க இருக்கிறான். உலகெல்லாம் சிவஞானம் வேண்டுமானால் இறைவன் அம்மையோடு இருக்க வேண்டும். பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம். ஞானம் விளங்க இருந்த நாயகனை, நாயகன்னா காதலன், நாயகனை வரக்கூவாய். இன்னொன்று, சிவன் சக்தியோடு இருக்கிறான். அதனாலே அவன் இறங்காவிட்டாலும் அவள் இறங்குவாள். குயிலே அங்கே போய் கூவு. நீல உருவின் குயிலே நீள்மணி மாடம் நிலாவும், கோல அழகின் திகழும் கொடிமங்கை உள்ளுரை கோயில். சீலம் பெரிதும் இனிய திருவுத்தர கோசமங்கை. ஞாலம் விளங்க இருந்த நாயகனை வரக்கூவாய்.
உத்தரகோசமங்கை எப்படியாம்? பக்தரெல்லாம் பார்மேல் சிவபுரம் போல் கொண்டாடும் உத்தரகோசமங்கை ஊர் அப்படிம்பார். சீலம் பெரிதும் இனிய திருவுத்தரகோசமங்கை ஞாலம் விளங்க இருந்த நாயகனை வரக்குவாய். இது 3ஆம் திருப்பாடல். அடுத்து 4ஆம் திருப்பாடல். தேன்பழச்சோலை பயிலும் சிறுகுயிலே இது கேள்நீ, வான்படித்தியும் மண்புகுந்து மனிதரையாட்கொண்ட வள்ளல், ஊன்படித்து உள்ளம் புகுந்து என் உணர்வு அது ஆய ஒருத்தன், மான்படித்தாண்டமென் நோக்கி மணாளனை நீ வரக்கூவாய். குயிலே, நீ எங்கே இருக்கிற? தேன்மிக்க பழங்களை கொண்ட சோலையிலே இடைவிடாது கூவுகிறாயே. தேன் பழச்சோலை பயிலும். பயிலுதல்னா திரும்ப திரும்ப கூவுவது. சிறு குயிலே, சின்ன குயில், ஆனால் தேன் மிக்க பழங்களை கொண்ட சோலையில் இருக்கிறாய். அந்த தேனின் சுவையும் பழங்களின் இனிமையும் உன்னிடமும் இருக்கும் அல்லவா? தேன் பழச்சோலை பயிலும் சிறு குயிலே இது கேள்நீ. உங்ககிட்ட ஒன்று சொல்ல போறேன், அதை கேட்கிறாயா? வான்பழித்து இம்மண் புகுந்து மனிதரை ஆட்கொண்ட வள்ளல். வானத்தை பழித்து அது வேண்டாம் என்று சொல்லிவிட்டு இந்த மண்ணுக்கு வந்து மனிதரை ஆட்கொண்ட எம்பெருமான் சிவஞான வள்ளல். வானம் போகபூமி. போகபூமியிலே எந்த அருளும் கிடைக்காது. மேட்டு மடையில் தண்ணீர் ஏறாது. மனிதர்கள் மெய்யடியார்கள். அதனாலே வானத்தை விட்டு எம்பெருமான் மண்ணுலகிற்கு வந்தான். புவனியில் போய்ப் பிறவாமையில் நாள் நாம் போக்குகின்றோம் அவமே. இந்த பூமி சிவனுய்ய கொள்கின்ற ஆரென்று நோக்கி திருப்பெருந்துறை உறைவாய் திருமாலாம் அவன் வெறுப்பெய்தவும் மலரவன் ஆசைப்படவும் நின் அலர்ந்தமை கருணையும் நீயும் அவனியில் புகுந்தமை ஆட்கொளவல்லாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. அதுதான் வான் படித்து இம்மண் புகுந்து, வானத்தை இகழ்ந்து மண்ணில் புகுந்து மனிதரை ஆட்கொண்ட வள்ளல். மெய்யடியார்களாகிற மனிதர்களை ஆட்கொண்ட வள்ளல், தன்னையே கொடுத்தவன், அதனாலே வள்ளல். ஊன் படித்து உள்ளம் புகுந்து என் உணர்வு அது ஆய ஒருத்தன், என் உடலை இகழ்ந்தான், உள்ளத்தில் புகுந்தான், உணர்வில் கலந்தான். ஒப்பற்றவன் ஒருவன், அவன்தான் ஒருவன். ஒருவன் என்னும் ஒருவன் காண்க, ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும். அந்த ஒருத்தன் அவன் யார் தெரியுமா? மான்படித்தாண்டம் என் நோக்கி மணாளனை நீ வரக்கூவாய். அவன் என்ன செய்தான்? ஊன் படித்து இந்த உடலை இகழ்ந்தான், உள்ளம் புகுந்து என் உள்ளத்தில் புகுந்தான். என் உணர்வதாய ஒருத்தன், அவன் உணர்வும் என் உணர்வும் கலந்து விட்டன. ஏகபோகமாய் நீயும் நானுமாய் இருக்கும் வகை வந்து வாய்த்து விட்டது. இந்த உணர்வு கலந்தால் அதுதான் காதல். மேலே சீதாதேவி நிற்கிறான், ராமன் அந்த பக்கத்திலே போகிறான். 2 பேரும் ஒருத்தர் பார்க்கிறாங்க. கவிச்சக்கரவர்த்தி கம்பர் அழகா பாடுவார். எண்ணறு நலத்தினாள் இணையள் நின்றுளி கண்ணொடு கண்ணினை கவ்வி உண்ணலும் எதிர்பராது உணர்வும் ஒன்றிட அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள். எப்படி மேலே இருந்து அவ பார்க்கிறாள். எங்கிருந்து? எண்ணறு நலத்தினாள் இணையள் நின்றுளீன் கண்ணொடு கண்ணினை கவ்வி ஒன்றை ஒன்று உண்ணலும் எதிர் பொறாது உணர்வும் ஒன்றிட. அந்த உணர்வு ஒன்ற வேண்டும். அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள். அது மாதிரி என் உணர்வும் அவன் உணர்வும் ஒன்றாகிவிட்டன. ஊன் படித்து உள்ளம் புகுந்து என் உணர்வதாய ஒருத்தன் முன்னாலே உடலிடம் கொண்டான்னு நினைச்சேன். இப்ப தெரியுது என் உள்ளத்திலும் உணர்விலும் அவன் கலந்து விட்டான் என்று. மான் படித்தாண்டம் நோக்கி மணாளனை. மானை தன் மருண்ட பார்வையால் வெற்றி கண்டவள் அன்னை பராசக்தி. மான் இவளை பார்த்து வெட்கப்பட்டு சென்றது. ஏன்? இவள் பார்வை மெல்லிய கடைக்கண் பார்வை. மான் படித்து மானை தன் மருண்ட பார்வையால் வென்று என்னை ஆட்கொண்ட மென் நோக்கி மென்மையான பார்வையை கடைக்கண் பார்வையை உடையவள் பராசக்தி மங்களாம்பிகை. அவளுடைய மணாளனை நீ வரக்கூவாய். அவன் கண்களால் கவரப்பட்டவளை உன் குரலால் கொண்டு வா. அவளுடைய கண்கள் அவனை இழுத்து வைத்திருக்கின்றன.
உன் குரல் அதிலே இருந்து அவனை மீட்டு என்னிடம் கொண்டு வர வேண்டும். அவள் மென்னோக்கி, அந்த நோக்கிலே அவன் ஈடுபட்டான். நீ அவனை உன் குரலால் இங்கே கொண்டு வர வேண்டும். தேன்பழச்சோலை பயிலும் சிறுகுயிலே இது கேள் நீ, வான்பளித்தும் மண் புகுந்து மனிதரையாட்கொண்ட வள்ளல், ஊன்பளித்து உள்ளம் புகுந்து என் உணர்வதாய ஒருத்தன், மான்பளித்தாண்டமென் நோக்கி மணாளனை நீ வரக்கூவாய். அடுத்து 5ஆம் திருப்பாடல். சுந்தரத்தின்பக் குயிலே சூழ் சுடர் ஞாயிறு போல, அந்தரத்தே நின்று இடிந்து இங்கு அடியவர் ஆசை அறுப்பான். முந்தும் நடுவும் முடிவும் ஆகிய மூவர் அறியா சிந்துரச்சே வடியானை சேவகனை வர கூவாய். சுந்தரத்து இன்பக் குயிலே. சுந்தரம்னா கண்ணுக்கு அழகு, இன்பம்னா காதுக்கு இனிமை. இந்த குயிலை பார்த்து நீ கண்ணுக்கும் அழகு காதுக்கும் இனிமை. எவ்வளவு வார்த்தை! இந்த குயில்கிட்ட வேலை வாங்கிறதுக்கு எவ்வளவு பாராட்டுக்கள். சுந்தரத்து இன்பக் குயிலே, கண்ணுக்கு அழகும் காதுக்கு இன்பமும் தரக்கூடிய குயிலே. சூழ் சுடர் ஞாயிறு போல, கிரகங்கள் சூழ நடுவிலே இருக்கக்கூடிய சூரியன். எவ்வளவு வானசாஸ்திர அறிவு மாணிக்கவாசக சுவாமிக்கு! நடுவிலே சூரியன், மற்றவையெல்லாம் சூழ்ந்து இருக்கின்றன. சூழ் சுடர் ஞாயிறு போல அந்தரத்தே நின்று இடிந்து. புறையிருள் ஓட்டக்கூடியது ஞாயிறு, இவன் அகையிருள் ஓட்டக்கூடியவன். அங்கே இருந்து, அந்தரம்னா மேலோகம், அங்கே இருந்து இழிந்து இறங்கி வந்து இங்கு வந்தான். ஏன் வந்தான் தெரியுமா? அடியவர் ஆசை அறுப்பான். நம்முடைய ஆசையை போக்குவதற்காக வந்தான். இந்த ஆசை இருந்தா உலகத்திலே பிறவி உண்டு. ஆசையினால தான் பிறவி. நம்முடைய குருஞான சம்பந்தர் அழகாய் பேசுவார். ஆசை அறாய் பாசம் விடாய் ஆன சிவ பூஜை பண்ணாய், நேசமுடன் அஞ்செழுத்தை நீ நினையாய், சீசி சினமே தவிராய் திருமுறைகள் ஓதாய், மனமே உனக்கென்னவாய். முதல்ல இந்த ஆசை போகணும். அவா என்ப எல்லா உயிர்க்கும் எஞ்ஞான்றும் தவா பிறப்பினும் வித்து என்பார் திருவள்ளுவர். இந்த அவா என்பது எல்லா உயிர்களுக்கும் எப்பொழுதும் பிறவியை உண்டாக்கக்கூடியது. எம்பெருமான் நம்முடைய ஆணவத்தை அழித்து அறியாமையை மாற்றி ஆசையை இனி முளைக்காதபடி அறுப்பான். அந்தரத்தே நின்று இடிந்து இங்கு அடியவர் ஆசை அறுப்பான். முந்தும் நடுவும் முடிவும் ஆகிய மூவர் அறியா. முந்துன்னா முதல்ல உள்ள ஆக்கல், நடுன்னா காத்தல், முடிவுன்னா அழித்தல். 3 தானே வேலை. ஆக்கல், காத்தல், அழித்தல். பிரம்மா விஷ்ணு ருத்ரன், இந்த 3 பேருக்கு இதுதான் வேலை. முதல்ல வந்தது ஆக்கல், நடுவில் வந்தது காத்தல், முடிவில் வந்தது அழித்தல். 3ம் செய்யக்கூடிய மும்மூர்த்திகள். அவர்கள் அறியாதவன் எம்பெருமான். ஆக்கல் காத்தல் அழித்தல் என்று செய்யக்கூடிய மும்மூர்த்திகளுக்கும் மேற்பட்டவன் மூவர் கோனாய் நின்ற முதல்வன் மூர்த்தி. மூதாதை மாதாளு பாகத்து எந்தை என்று திருச்சதகத்திலே பேசுவார். முந்தும் நடுவும் முடிவும் ஆகிய மூவர் அறியா சிந்துரச்சே வடியானை. சிந்துரம்னா சிவந்த சாதிலிங்க புடி, செக்கச்சவப்பா இருக்கும். சிந்துரச் சேவடி, அவனுடைய திருவடி சிவந்த திருவடி. சிந்துரச் சேவடியானை சேவகனை. சேவகன்னா குதிரையில் வரக்கூடிய வீரன். இவருக்கு குதிரையில தானே வந்தான், வீரன். சேவகனை வரக்கூவாய். அவன் பெரிய வீரன், ஞான வீரன். ஆசையை அறுக்கக்கூடியவன், ஆணவத்தை மாற்றக்கூடியவன், அறியாமையை எரிக்கக்கூடியவன். அவன் வர வேண்டும். நீ அதற்காக கூவ வேண்டும். எப்படி சூரியன் தோன்றினால் இருள் மறையுமோ அதுபோல எம்பெருமான் வந்து அருள் செய்தால் ஆசை போய்விடும். ஆசை போனால் பிறவி வராது. சுந்தரத்தின்பக் குயிலே சூழ் சுடர் ஞாயிறு போல அந்தரத்தே நின்று இடிந்து இங்கு அடியவர் ஆசை அறுப்பான். முந்தும் நடுவும் முடிவும் ஆகிய மூவர் அறியார் சிந்துரச் சேவடியானை சேவகனை வரக்கூவாய். நீ கூவக்கூடிய அந்த குரல் இனிமையை கேட்டு அந்த பெருமான் இங்கே வர வேண்டும், நீ கூவாய் என்று அழைக்கிறார் மாணிக்கவாசகப் பெருந்தகை.